ஏத்தர் நிறுவனம் இந்தியாவில் மின்சார வாகனத்தை தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு வரும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறாங்க. இந்த நிறுவனம் ஏற்கனவே மின்சார வாகனத்தை தயாரித்து விற்பனை செஞ்சுட்டும் வராங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மின்சார வாகனத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஏத்தர் 450 மின்சார வாகனத்தை தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த நிலையில் தான் தற்போது ஏத்தர் நிறுவனம் குடும்பத்தோடு பயணிக்கும் வகையில் ஒரு ஸ்கூட்டரையும் மின்சார வாகனத்தையும் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி அவங்களுடைய புதிய ரிட்ஸான்ற மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்தியும் இருக்காங்க. இந்த மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடியே பல சோதனைகளையுமே செய்து பார்த்துருக்காங்க இந்த வாகனத்தை வைத்து. அப்படி இந்த மின்சார வாகனத்தை 400 மில்லிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு ஓடை போன்ற வடிவமைப்பில் அமைத்து அதை முழுக்குமே தண்ணீரை நிரப்பி அதற்குள்ள ஏத்தர் நிறுவனத்தோட ரிட்ஸான்ற ஒரு மின்சார வாகனத்தை ஓட்டியும் சென்றிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தடையும் இல்லாமல் அந்த இடத்தை கடந்தும் சொல்கிறது. இந்த சோதனையும் ஏற்கனவே செய்து பார்த்து அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவி இருப்பது நம்மளுக்கு தெரிந்த விஷயம்தான். இந்த சோதனை மூலம் ஏத்தர் நிறுவனம் அவங்க வாகனத்தில் பயன்படுத்தியிருக்கிற பேட்டரி மற்றும் மோட்டார்கள் IP67 வாட்டர் ப்ரூஃப் தரத்தை கொண்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த தரத்தை நிறுவனமும் சோதனை செய்து வெற்றிகரமாக இந்த ஸ்கூட்டரை 400 மில்லிமீட்டர் உயரம் கொண்ட தண்ணீரை கடந்து சாதனையும் படைத்திருக்குன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு மின்சார வாகனத்தை வாங்கணும்னா மழையில் ஓட்ட முடியுமா, அல்லது மழையில் தண்ணீரை பேட்டரி மீதோ அல்லது மோட்டார் மீதோ பட்டுட்டா ஸ்கூட்டர் என்ன ஆகும், பாதியிலே ஓடாமல் நின்றுடுமா, இது மாதிரி நிறைய ஐயங்கள் நிறைய கேள்விகளும் இந்த நிலையில் இவங்க சேர்ந்து இந்த சோதனை மூலமாக முழுவதுமாக நம்மளுக்கு புரியவும் வைத்திருக்கு. இதன் மூலமாக மழை நேரங்கள்லேயும் தண்ணீர் தேங்கி இருக்கும் இடங்கள்லையுமே கூட தாராளமாக இந்த ஸ்கூட்டரை ஓட்டி செல்ல முடியும்னு இவங்க நிரூபித்தும் காட்டியிருக்காங்க. ATHERENERGY.com என்ற இவங்களுடைய வலைதளத்திலேயே ரிட்ஸான்ற மின்சார வாகனத்தை பற்றி முழு தகவலையுமே கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த வாகனத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், சீட்டு எவ்வளோ பெரிய சீட்டு கொடுத்துருக்காங்க. இது மூலமா தாராளமாக 3 பேர் இல்லை 4 பேர் கூட தாராளமாக உட்காந்துட்டு போக முடியும். ஃபேமிலி அழகாக இந்த ஸ்கூட்டரில் உட்காந்து பயணிக்கும்படியாக இந்த வாகனத்தை அமைச்சிருக்காங்க. அதே போல் பின்புறத்துலேயும் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்க அழகாக இந்த பேக் ரெஸ்ட் மூலிமா சாஞ்சிட்டும் போக முடியும், முதுகொலி இல்லாமல் நீண்ட தூரமும் பயணிக்க முடியும். பின்புறத்தில் சீட்டு மட்டும் நீண்ட சீட்டாக வெகு நீளமாக இருக்கிற சீட்டாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முன்புறத்துலேயுமே ஸ்பேஸுமே நிறைய கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா பொருட்களை முன்புறத்துலேயுமே தாராளமாக வச்சுட்டு போகிற அளவுக்கு தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ரிட்ஸான்ற மாடல்லையே பார்த்திங்கன்னா நிறைய வேரியண்ட் இருக்குது. இதுலேயே பேட்டரியில் நிறைய வேரியண்ட் இருக்குது. இதில் டாப் அண்ட் வேரியண்ட் இருக்கிற பேட்டரி பார்த்திங்கன்னா 160 கிலோமீட்டர் மைலேஜ் தரணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனம் அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லணும். இந்த பேட்டரிக்கு 5 வருடம் வாரண்டி கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அது கூடவே 2500க்கும் மேற்பட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட்டுமே இருக்குது. இதனால் நம்ம பேட்டரியை வீட்டில் மட்டும்தான் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சார்ஜிங் பாயிண்ட்டுமே 2500க்கும் மேற்பட்ட சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அதனால் உங்கள் அருகில் இருக்கிற ஏத்தரோட சார்ஜிங் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கேயுமே போய்ட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். அதுலேயுமே ஒரு சில இடங்களில் அந்த கம்பெனி மூலமா இருக்கிற சார்ஜிங் பாயிண்டில் சார்ஜ் செய்யும்பொழுது இலவசமாகவே அவங்க சார்ஜ் செய்து கொடுப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் ஒரு முக்கியமான பெரிய அம்சமே பின்புறத்துலேயும் முன்புறத்துலேயும் தாராளமாக ஸ்பேஸ் கொடுத்தது தான். பின்புறத்தில் இவங்க உட்காந்ததுக்கப்புறமா பாருங்கள், சீட்டு எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, காலியாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீளமான தாராளமான சீட்டு கொடுக்கறது தான் இதில் இருக்கிற முக்கிய அம்சம்னு சொல்லலாம். இதன் மூலமாக ஒருத்தர் மட்டும் இல்லை 2 பேர் கூட தாராளமாக இதில் பயணிக்கவும் முடியும். இந்த அளவுக்கு பெரிய சீட் இருக்கிறதா அனைவருமே கவர்ந்திருக்கணும்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய சீட், அதன் கூட பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் கவர்ந்திருக்குது அனைவரையுமே. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியாக பயணிக்கும் பொழுது ஒருத்தர் பின்னாடி உட்காந்துட்டு போகும்பொழுது அதன் கூடவே நம்ம பொருட்கள் இருந்தாலுமே அதையுமே தாராளமாக வச்சு நம்ம பயணிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு பெரிய சீட்டு கொடுத்துருக்கிறது தான் அனைவருமே கவர்ந்திருக்குது. இந்த அளவுக்கு ஆச்சரியமூட்டும் வகையில் இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. பின்புறத்தில் மட்டும் இல்லாமல் முன்புறத்துலையுமே எவ்வளோ ஸ்பேஸ் தாராளமாக கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒருத்தர் பின்னாடி உட்காந்துட்டு அவங்க கூட எடுத்துகிட்டு போகிற பொருள்
வெயிட் அதிகமாக இருந்தால், எடை அதிகமாக இருந்தால் அதை வந்து தாராளமாக அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு பயணிக்க முடியும். பின்புறத்தில் ஒரு ஆள் போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூடவே வந்து அவங்க கொண்டு செல்கிற பொருட்களுமே வந்து தாராளமாக எடுத்து செல்லும் வகையில் வந்து இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. முன்புறத்தில் வந்து தாராளமாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால பெட்ஸ் அனிமலையுமே வந்து தாராளமாக நம்ம முன்புறத்தில் கொண்டு செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் இது போல் பொருட்களையுமே அந்த முன்புறத்தில் தாராளமாக வச்சுட்டு எடுத்து செல்லவும் முடியும். அடுத்ததாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பூட் ஸ்பேஸ்னு சொல்லப்படுற இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து மிகவுமே வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்பொழுது போல் மற்ற வண்டிகளை சாதாரண வண்டிகளை இல்லாத அளவுக்கு வந்து இதில் 56 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 34 லிட்டர் வந்து பூட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் மற்றபடி 22 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 56 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா நம்ம தாராளமாக 2 ஹெல்மெட்டும் வச்சு எடுத்துக்கொள்ள செல்லவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கும் சின்ன சின்ன பொருட்கள், காய்கறிகள், மளிகை சாமான்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வைத்து எடுத்து செல்லவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பேக் வச்சுருந்தோம்னா அந்த பேக்கையும் கூட நம்ம முன்புறத்துலேயே வந்து இந்த மாதிரி மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே முன்புறத்துலேயுமே கூட வைத்து கொண்டு எடுத்து செல்லவும் முடியும். அந்த அளவுக்கு வந்து சீட்டு வந்து நல்ல அகலமான நீளமான சீட்டு, முன்புறத்தில் நல்லா ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, அதே போல் வந்து சீட்டுக்கு அடியிலையுமே வந்து பூட் ஸ்பேஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இது மாதிரி வந்து அனைத்து விதத்துலேயும் வந்து நல்லா தாராளமாக வாரி வழங்கியும் இருக்காங்க. ஏற்கனவே ஏற்ற ஸ்கூட்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையில் இந்த மாதிரி ஒரு அருமையான தரமான மின்சார வாகனத்தை வெளியிட்டால் அனைவருக்குமே வந்து ஏன் பிடித்து போகாமல் இருக்கும். அந்த வகையில் தான் தற்பொழுது விற்பனையிலையுமே வந்து சக்கப்போடு போட்டுக்கொண்டிருக்கு இந்த ஏத்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த பூட் ஸ்பேஸில் 2 ஹெல்மெட்டு, ஸ்கூல் பேக்கு இது மாதிரி வந்து நிறையவே வந்து வைத்து எடுத்து செல்லவும் முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வைத்து எடுத்து செல்ல முடியும். இதுபோக மற்ற சிறப்பம்சங்கள் என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, ரைட்ஸ் லைக் ஏ மேஜிக்னு ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஆக்சிலேட்டரை வந்து கீழ் நோக்கி நம்ம முறுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வேகமாக போகும். அதே மாதிரி வந்து அந்த ஆக்சிலேட்டரை மேல் நோக்கி நம்ம முறுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்லோவாகும். வண்டி வந்து ஸ்பீடு வந்து ஸ்லோவாகும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் இருக்க சிறப்பம்சம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பள்ளம் போன்ற மேடு போன்ற பகுதிகளில் வந்து அதாவது ஒரு ஸ்லோப்பாக இருக்கிற பகுதியில் வந்து நீங்கள் வண்டியை நிறுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வண்டி தானாகவே நின்றுடும். நம்ம குறிப்பாக அந்த ஸ்லோப்பாக இருக்கிற ஒரு பகுதியில் வந்து நம்ம நிறுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பின்னோக்கி நம்மளுக்கு சொல்லும். ஏன்னா அந்த பகுதி வந்து பள்ளமாக இருக்கிறதுனால அது பின்னோக்கி தான் சொல்லும். ஆனால் இந்த வண்டியை வந்து அந்த மாதிரி பகுதிகளில் நிறுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து தானாக நின்றுடும். நம்ம இதுக்காக வந்து பிரேக் பிடிச்சிட்டு நிற்கணுமோ அல்லது காலில் அழுத்தம் கொடுத்துட்டு நிற்கணும், இது போன்ற வேலைகளில் வந்து நம்மளுக்கு கிடையாது. இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோ போன்ற பகுதிகளில் நிறுத்தும் பொழுது தானாகவே வந்து நின்றுடும். மலையேற்றம் பகுதிகளில் இருக்கும் பொழுதோ அல்லது எங்கேயாவது நம்ம பார்க்கிங் பண்ணும்போது அந்த பகுதி வந்து பள்ளமாக இருக்கும் பொழுது வந்து எங்கே வண்டி தானாக கீழே செல்லுமோ அப்படின்ற கவலையும் நம்மளுக்கு தேவையில்லை. வண்டி ஆட்டோமேட்டிக்காக இது போன்ற பகுதிகளில் தானாகவே வந்து நின்றுடும். நம்ம பிரேக் பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்த இதுலேயுமே வந்து ரிவர்ஸ் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் மோடு வந்து தற்போதெல்லாம் அனைத்து வாகனங்கள்லையுமே வந்து இல்லாமலே இருக்காது. இது ஒரு முக்கியமான ஆப்ஷனாகவே தற்பொழுது வந்துட்டு எல்லா பைக்லையுமே வந்து ரிவர்ஸ் மோட் ஆப்ஷனுமே இருக்குது. அந்த வகையில் இதுலேயுமே வந்து ரிவர்ஸ் மோட் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற சஸ்பென்ஷன், பின்புறத்தில் கொடுத்துருக்கிற சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியாக நம்மளை பயணிக்கும் வகையில் இந்த ஸ்கூட்டரை வந்து தயாரித்தால் மட்டும் வடிவமைச்சால் மட்டும் போதாது. அதே வகையில் ஃபேமிலியாக பயணிக்கும் போது பத்திரமாகவும் பாதுகாக்கவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கிட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க வடிவமைச்சிருக்கிற டயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் கண்ட்ரோலாக இருக்குது. இதனால் வந்து மழை காலத்துலேயோ அல்லது கரடுமுரடான பாதைகளில் போகும்பொழுதோ வந்து ஸ்கிட் ஆகாமல் நம்ம பாதுகாப்பாக பயணிக்கவும் முடியும். அடுத்த இதில் முக்கிய அம்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் லைவ் லொக்கேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பெண்கள் வந்து பகலாகட்டும் இரவாகட்டும் இது போன்ற வேலைகளில் வந்து யாருமே இல்லாத சாலைகளில் பயணிக்கும் பொழுது வந்து அவங்க ஷேர் லைவ் லொக்கேஷன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஷேர் லைவ் லொக்கேஷன் ஆப்ஷனை ஷேர் செய்யும்போது ஒவ்வொரு நொடியும் நம்ம எங்கே பயணிக்கிறோம், எங்கே இருக்கிறோம் அப்படின்றத அனைத்துமே வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து தெரிவிக்க முடியும். அதற்காக வந்து பிரத்யேகமாக ஒரு பட்டனுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க.
அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தெஃப்ட் அலாரமும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஸ்கூட்டரை வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு வந்து நம்ம நகர்த்தும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் எரியும். அதே போல் அலாரமும் அடிக்கும். நம்ம மொபைலுக்குமே வந்து தகவலும் வரும். இது மாதிரி வந்து தெஃப்ட் அலாரமும் வந்து இதில் கொடுத்துருப்பது வந்து மிகவும் வந்து சிறந்த அம்சமாக திகழுது. அதே போல் நம்ம ஸ்கூட்டரை வந்து எங்கேயாவது நம்ம பார்க் பண்ணிட்டோம், எங்கே பார்க் பண்ணோம் அப்படின்னு தெரியல அப்படின்ற பொழுது வந்து நம்ம ஸ்கூட்டர் எங்கே இருக்கணும் அப்படின்றத, எங்கே பார்க் பண்ணியிருக்கோன்றத நம்ம மொபைலில் இருந்தே வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம மொபைலில் இருந்தே ஒரு பட்டனை அமுத்தினா போதும், நம்ம ஸ்கூட்டர் எங்கே இருக்குது அப்படின்றத பின்புறத்தில் இருக்க விளக்குகள் எரிஞ்சு நம்மளுக்கு ஸ்கூட்டர் எங்கே இருக்கிறத கண்டுபிடிக்க சுலபமாகவும் இருக்கும். அடுத்த இதில் வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னலும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி வேகமாக ஓட்டும்பொழுது குறுக்க யாராவது வந்துட்டாங்கன்னா, நம்ம சடனாக பிரேக் அடிக்கும்போது பின்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சி சிக்னலாக வந்து பின்புறத்தில் இருக்கிற சிவப்பு விளக்கு வந்து விட்டு விட்டு எரியும். இதன் மூலிமா அவங்க ஈஸியாக சுலபமாக தெரிந்து கொள்ளவும் முடியும். அந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம சடனாக பிரேக் அடிக்கும்பொழுது பின்புறத்தில் இருக்கிற சிவப்பு விளக்கு வந்து விட்டு விட்டு எரியிற மாதிரியும் அமைச்சிருக்காங்க. முன்புறத்தில் இதில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அடுத்த சிறந்த ஆப்ஷனாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சேஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது வண்டி தப்பி தவிர நம்ம வந்து திடீர்னு வந்து ஏதாவது ஒரு இடத்துல மோதியோ அல்லது தவறியோ நம்ம வண்டியை வந்து சாய்ச்சிட்டோம். அப்படி சாய்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏற்படுற பிரச்சனை ஆக்சிலேட்டரை நம்மளே அறியாமலே வந்து முறுக்கிடும். பைக்காக இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் முறுக்கும் பொழுது கிளச்சை நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வண்டி எதுவும் அசம்பாவிதம் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் கிளச் கிடையாது. அதனால் வந்து நம்ம என்னதான் வந்து பிரேக்கை பிடிச்சாலுமே ஆக்சிலேட்டரை நம்மளே அறியாமல் வந்து வேகமாக முறுக்க ஆரம்பிச்சிடும். இதனால் பலவித சம்பவங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால் வந்து இதில் ஃபால்ஸ் சேஃப்ன்ற ஒரு வசதியுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா வண்டி சாயும் பொழுது நம்ம எவ்வளோ தான் வந்து ஆக்சிலேட்டர் முறுக்கினாலுமே வந்து வண்டி வந்து எதுவுமே ஆகாது. இது உண்மையிலே வந்து மிக சிறந்த ஆப்ஷனாக இதில் இருக்குது. அதே போல் இதில் கூகுள் மேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் மேப் கொடுக்கறதுனால இதில் கொடுத்துருக்கிற பெரிய திரை மூலமாக வந்து நம்மளுக்கு சுலபமாக ஒரு இடத்தை பார்த்து சென்று அடைய முடியும். அந்தளவுக்கு வந்து இதில் கூகுள் மேப்பும் நல்ல பெரிய திரையில் கொடுத்துருக்காங்க. அடுத்த இதில் சிறப்பு அம்சமாக இவங்களே வந்து ஏத்தர் நிறுவனமே வந்து ஒரு ஹெல்மெட்டும் வந்து வழங்கியிருக்காங்க. இதுலேயே வந்து மியூசிக் கண்ட்ரோலும் வாய்ஸ் கண்ட்ரோலும் அதே போல் வந்து சிட்சாட்டும் பண்ணிக்கவும் முடியும். 2 பேர் அமர்ந்து செல்லும்பொழுது 2 பேருமே வந்து ஹெல்மெட் மூலயமா இருக்கிற அந்த மைக் மூலயமாகவும் ஸ்பீக்கர் மூலயமாவும் நம்ம பேசிக்கவும் முடியும், பாட்டு கேட்க முடியும். இது போல் ஆப்ஷன்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் நம்ம வாங்கணும். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 5,000 நிர்ணயித்திருக்காங்க. வாட்ஸ்அப் டேஷ்போர்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது பிரத்யேகமான பட்டன் மூலயமாக வந்து வாட்ஸ்அப் மெசேஜ்களை நம்ம பார்க்கவும் முடியும். அதே போல் இதில் அலெக்ஸா ஸ்கில்லும் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி எங்கே பார்க் பண்ணியிருக்கோம், இது போல் தகவலுமே வந்து நம்ம கேட்டும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த இதில் கால் மற்றும் மியூசிக் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அதன் கூட வந்து புஷ் நேவிகேஷனும் இருக்குது. இந்த புஷ் நேவிகேஷன் மூலிமா நம்ம எங்கே வரோம் அப்படின்றதையுமே வந்து வாட்ஸ்அப் மூலிமா நம்மளுக்கு தெரிவிக்கவும் முடியும். அதன் கூட வந்து ஆட்டோ ரிப்ளை ஆன் எஸ்எம்எஸும் இருக்குது. நம்மளுக்கு கால் வரும்பொழுது நான் வீட்டுக்கு அருகில் தான் வந்து கொண்டிருக்கேன், நான் ஆன் த வே அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு ஆட்டோ ரிப்ளை ஆன் எஸ்எம்எஸ் வசதியும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கலரை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கு அடுத்து ப்ளூ, க்ரீன், எல்லோ, இது மாதிரி வந்து நிறைய நிறங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது நம்ம எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்றதையுமே வந்து ஏத்தர் அதிகாரப்பூர்வமான வலைதளத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நம்ம 50 கிலோமீட்டர் வந்து தினமும் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா மாதத்துக்கு நம்ம பெட்ரோல் காசு வந்து ரூ. 3,125 வந்து செலவழிக்க முடியும். இதுவே வந்து நம்ம இந்த ஏத்தர் மின்சார வாகனத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது மாதத்துக்கு நம்ம 357 மட்டும்தான் நம்ம செலவழிக்கும். பெட்ரோலாக இருக்கும் பொழுது வந்து தினமும் நம்ம 50 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா மாதத்துக்கு ரூ. 3,125 வந்து செலவாகும். இதுவே வந்து மின்சார வாகனமாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வெறும் ரூ. 357 தான் நம்மளுக்கு செலவாகும். அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம மாதத்தில் ரூ. 2,768 நம்ம சேமிக்க முடியும். மாதம் வந்து ரூ. 2,768 சேமிக்கும் பொழுது வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 33,216 நம்ம சேமிக்க முடியும். வருடத்திற்கு ரூ. 33,000 வரைக்கும் நம்ம சேமிக்க முடியும்.
இவங்க சொல்கிற சேவிங்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கான்றதை நம்ம சோதிச்சு தான் பார்க்கலாம். நம்ம தினமும் வந்து 50 கிலோமீட்டர் வந்து ஓட்டுறோம். அது வந்து மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 கிலோமீட்டர் ஆகும். ஒவ்வொரு பைக்கும் வந்து ஒரு மாதிரி மைலேஜ் தரும். 50, 55, சில இதெல்லாம் வந்து 60 தரும். நம்ம சாதாரணமாக வந்து 50 கிலோமீட்டர் மைலேஜ் தருதுன்னு வச்சுனா கூட நம்மளுக்கு 30 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. இந்த 30 லிட்டர் பெட்ரோல் தற்போதைக்கு வந்து 104லேருந்து 105 ரூபாய்க்கு விற்கப்படுது. அப்படி பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன கணக்கு வந்து சரியாக தான் இருக்குது. 3150 ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுவே வந்து இந்த மின்சார வாகனத்தை தினமும் 50 கிலோமீட்டர் பயணிக்கிறோம். இது மாதத்துக்கு வந்து 1500 கிலோமீட்டர். இது வந்து நம்ம 50 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வண்டி வந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் போகணும்னு சொல்லப்படுது. அதே போல் அடுத்த வேரியண்ட் வந்து 121 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தருதுன்னு சொல்லப்படுது. இந்த மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 360 ரூபாய் தான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம கிலோமீட்டருக்கு நம்ம வெறுமனே வந்து 24 பைசா அதை நம்ம செலவிட வேண்டியதாக இருக்கும். மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் போது கிலோமீட்டருக்கு வெறும் 24 பைசா தான் நம்மளுக்கு செலவாகும். இப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் நம்ம ஓட்டும் பொழுது இதில் வந்து நம்ம 12 ரூபாய் தான் நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த 12 ரூபாய் வந்து 30 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 360 ரூபாய் தான் நம்ம செலவழிப்போம். அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்திங்கன்னா 360 ரூபாய் நம்ம ஒரு மாதத்துக்கு செலவழிப்போம். அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு நம்ம 12 ரூபாயும் ஒரு கிலோமீட்டருக்கு 24 பைசாவும் நம்மளுக்கு செலவாகும். இவங்க என்ன தான் வந்து இவ்வளோ சேமிக்க முடியும் வந்து சொன்னாங்கன்னா இபி ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் 100 யூனிட்டுக்கு ஒரு ரேட்டும், 200 யூனிட்டுக்கு ஒரு ரேட்டும், 300 யூனிட்டுக்கு ஒரு ரேட்டுமாக இருக்குது. இப்படியெல்லாம் வந்து மாறி மாறி இருக்குது. இப்படி என்னதாக இருந்தாலுமே கூட வந்து 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் அதிகமாக செலவாகுமே தவிர அதிகமாகலாம் செலவாகுது. எப்படி பார்த்தாலுமே வந்து பெட்ரோல் வாகனத்தை பயன்படுத்துவதை விட மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது வந்து நம்மளுக்கு பாதிக்கு பாதியும் வந்து குறைவாக தான் நம்மளுக்கு செலவாகும். அதுலேயுமே வந்து தரமான மின்சார வாகனம், இது போன்ற தரமான மின்சார வாகனத்தை தயாரிக்கும் நிறுவனங்களாக பார்த்து நம்ம வாங்குறது நம்மளுக்கு பாதுகாப்பாக இல்லாமல் நம்ம தரமானதாகவும் இருக்கும். ரிட்ஸாலே வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டில் நம்மளுக்கு இருக்குது. முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ரிட்ஸா எஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 1,16,720 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 10,000 ரூபாய் நம்மளுக்கு கம்மி பண்ணலாம். எக்ஸ்ஷோரூமோட விலையே இருக்கும். இதே வந்து ரிட்ஸின்ற மாடலும் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1,20,337 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ். இந்த 2 மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா 123 கிலோமீட்டர் மைலேஜ் தரணும், அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே வந்து ரிட்ஸிலேயே வந்து 3.7 கிலோவாட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்பு பார்த்த ரிட்ஸா எஸ், ரிட்ஸா ஜி இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2.9 கிலோவாட்ஸ் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே போல் ரிட்ஸா ஜியில் வந்து மற்றொரு வேரியண்ட் பேட்டரியுமே இருக்குது. அதாவது 3.7 கிலோவாட்ஸ் ஹவர் பேட்டரியும் இருக்குது. இந்த பேட்டரி ஆப்ஷன் இருக்கிற இந்த மின்சார வாகனத்தை நம்ம வாங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதனோட விலை வந்து 1,57,425 ரூபாய்க்கு இருக்குது. இது வந்து சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ். எக்ஸ்ஷோரூமோட விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிட்ஸா எஸ்ஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1,09,946 ரூபாயும், ரிட்ஸா ஜியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1,24,946 ரூபாயும், ரிட்ஸா ஜிலேயே வந்து பார்த்திங்கன்னா 3.7 கிலோவாட்ஸ் ஹவர் பேட்டரி இருக்குது. இதனோட விலை வந்து 1,44,947 ரூபாயுமாக இருக்குது. இந்த எக்ஸ்ஷோரூமோட ப்ரைஸ் விலை தான் இது. ஆன் ரோட் ப்ரைஸுமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆன் ரோட் ப்ரைஸ் விலையுமே வந்து மாறக்கூடும். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பேட்டரிக்கு வந்து 3 வருஷம் வாரண்டி, அப்படி இல்லைன்னா 30,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்த வரைக்குமே வந்து 3 வருஷம் வாரண்டி, அப்படி இல்லைன்னா 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜருக்குமே வந்து 3 வருஷம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு அருண்மொழி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.